HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஜ் இல்லாட்டி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெப்சைட்டில் ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்கு சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். நம்ம டிஸ்பிளேயில் என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுன்றதை இந்த HTML இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப் பேஜ்னா ஹெட் ஏரியா, பாடி ஏரியா இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் ஆகும். ஹெட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம HTML ஹெட்டுன்னு ஒரு எலிமெண்ட் கொடுப்போம், பாடி ஏரியாவுக்கு பாடின்னு ஒரு எலிமெண்ட் கொடுப்போம். இந்த ஹெட் ஏரியாவுக்குள்ளே நம்ம டைட்டில், ஃபேவ் ஐகான், மெட்டா டேட்டா இந்த மாதிரி நிறையா இது கொடுப்போம். அதெல்லாம் ஹெட்டில் டிஸ்பிளே ஆகும். ஒரு சில எலிமெண்ட்ஸில் கொடுக்குறது டிஸ்பிளே ஆகாது. அது வெப்சைட்டோட ஒரு டேட்டாஸாக இருக்கும். இந்த பாடி ஏரியாவில் நம்ம கொடுக்குற எல்லாமே இந்த பாடியில் டிஸ்பிளே ஆகும். அதாவது அந்த ஒயிட் ஸ்க்ரீன் அந்த இதில் டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் H1 பேராகிராஃப் இந்த மாதிரி எது வேணாலும் நம்மளால் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டாக் டைப் HTML இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா HTML5ன்றது வேறு ஒன்றும் இல்லை, HTMLோட பழைய வேர்ஷன்ஸ் மாதிரி இது HTML நியூ வேர்ஷன். அந்த மாதிரி வேர்ஷனுக்கு வேர்ஷன் மாறும். இப்போ HTML நான் 5 தான் யூஸ் பண்ணுறேன்னு தெரியணும்ல, அதனால டாக் டைப்புன்ற ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணுறோம். HTML இந்த டேக் இந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரூட் எலிமெண்ட்வாங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் ஹெட்டு, பாடி இதுலேருந்து எல்லாமே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹெட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா HTML அந்த பேஜோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போது மெட்டா டேட்டாஸ், டைட்டில், ஃபேவ் ஐகான் இந்த மாதிரி ஒரு சில லிங்க்கு இது எல்லாமே டிஸ்பிளே ஆகாது, ஆனால் அதெல்லாம் பேக்ரவுண்டில் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு ஹெட் யூஸ் பண்ணுவோம். டைட்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் கொடுக்கறது அந்த டைட்டில் கார்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாடி. இந்த பாடியில் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு யூஸருக்கு டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் ஹெட்டிங், பேராகிராஃப், இமேஜஸ், ஹைப்பர் லிங்க், டேபிள்ஸ், லிஸ்ட்டு எக்ஸட்ரா இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். H1ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் டேக். இது வந்து H1லேருந்து H6 வரையும் இருக்குது. H1 to H6 வரையும் இருக்கிறதுனால இது டிஃப்ரென்ஸ் வேரியண்ட் ஆகும். H1ல் இருக்கிறது பெரிய சைஸ், H6ல் இருக்கிறது சின்ன சைஸ்ன்ற மாதிரி சைஸ் வேரியண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப்ன்றது P-டேக்னா பேராகிராஃப். இதில் நம்ம பேராகிராஃப் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் 2 இது இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேக், எண்டிங் டேக்னு ஒன்று இருக்கும். ஸ்டார்டிங் டேக்னா H1ல் ஸ்டார்ட் ஆகி ஸ்லாஷ் போட்டு H1 முடிக்கணும். இதுதான் ஸ்டார்டிங் டேக், எண்டிங் டேக். நடுவில் எலிமெண்ட் கண்டென்ட் இருக்கும். இப்போ H1 ஸ்டார்டிங் டேக், H1 எண்டிங் டேக். நடுவில் ஏதாவது எலிமெண்ட் எழுதுனேன்னா அது ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு டிஸ்பிளே ஆகும். பேராகிராஃப் டேக்கும் அதே மாதிரி தான். ஆனால் ஒரு சில டேக்குக்கு, ஒரு சில எலிமெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் டேக் மட்டும்தான் இருக்கும், எலிமெண்ட் கண்டென்ட்டும் இருக்காது, எண்டு டேக்கும் இருக்காது. எக்ஸாம்பிள் பிஆர்னா பிரேக்னு அர்த்தம். ஒரு லைன் விட்டு நெக்ஸ்ட் லைன் இதாகும், இது பிரேக்கும்பாங்க. ஒரு சிலது இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ டிஸ்பிளே ஆகிறது பார்த்தீங்கன்னா HTML ஸ்ட்ரக்சர். இது ஒரு வெப் பேஜ். மேலே இருக்கிறது HTML. அந்த HTML ஃபுல்லாக அந்த வெப் பேஜ் வரும். ஹெட்டிங், பாடி எல்லாம் சேர்த்து. ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா டைட்டில், ஃபேவ் ஐகான் இந்த மாதிரி மெட்டா டேட்டாஸ் இதெல்லாம் கொடுத்துருவோம். பாடியில் H1 பேராகிராஃப் எக்ஸட்ரா இந்த மாதிரி கொடுத்துருவோம். இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர். இதனால தான் வெப் பேஜ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் உருவாக்குறோம். இப்போது HTML எடிட் பண்ணுறதுக்கு, HTML ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம VS ஸ்டூடியோ கோட் ஏற்ற போகிறோம். க்ரோம் போய் VS ஸ்டூடியோ கோட் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். VS ஸ்டூடியோ கோடில் ஃபஸ்ட்டு போனோடனே செகண்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆப்ஷன் வரும் விஷுவல் ஸ்டூடியோ கோடுன்னு. அதுக்கு கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ Windows 10 and 11 இருக்குது. இதில் விண்டோஸ்க்கு இருக்குது, லினக்ஸுக்கு இருக்குது, மேக்குக்கு இருக்குது. உங்களோட சிஸ்டம் எதுவோ அதை பொறுத்து ஏற்றிக்கோங்க. நம்மளோடது வந்து விண்டோஸ் 10, 11 விண்டோஸ். இப்போது டேரெக்ட் டவுன்லோட் லிங்க், அது டேரெக்டாகவே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் கேன்சல் பண்ணிடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போது VS கோடில் எப்படி அந்த HTML ப்ரோக்ராமை ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். இப்போது எனக்கு தேவையானது ஒரு ஃபோல்டரில் தான் நான் சேவ் பண்ணி வைக்க முடியும். அதனால் ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக எந்த ஃபோல்டரில் ஒர்க் ஆகணும்
யூடியூப்னு ஒரு இது அதில் கொடுத்துருக்கேன் நான் இப்போ யூடியூப் ஃபோல்டர் இங்கே வந்துடுச்சு எனக்கு. இப்போது இந்த இடத்துல நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். சாரி, இதை கிளிக் பண்ணி நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நியூ ஃபைல் tst_test.html. நான் என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறேனோ அதோட ஃபார்மேட் தான் போடணும். அதனால் test.html போட்டேன். HTML5 யூஸ் பண்ணுறதுக்கு VS கோடில் ஒரு டிஃபால்ட்டான ஃபார்மேட் இருக்குது. HTML டைப் பண்ணாலே இங்கே ரெக்கமெண்டில் வந்து செகண்ட் ஆப்ஷனாக HTML5ன்னு காமிக்கும். நான் டேரெக்டாக எழுதுனா அதோட ஃபார்மேட் வந்து கொடுத்துரும். இப்போது நான் பாடி கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டாக்குமெண்ட் டைட்டிலில் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். டைட்டிலில் இப்போ எனக்கு மேலே என்ன டிஸ்பிளே ஆகணுன்றதான் நான் டைட்டிலில் கொடுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு வீடியோன்னு நான் கொடுக்குறேன். H1 டேகு இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுது, நான் டேக் வாங்குகிறேன். H1ல் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டு. இப்போ நான் அதில் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் டேக் வெல்கம் டு த வீடியோ. இதில் நான் வெல்கம் டு த வீடியோ டைப் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் கிளிக் பண்ணி காப்பி பாத் கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாத்தை டைரெக்டாக நம்ம பேஸ்ட் பண்ணாலே நம்மளுக்கான அவுட்புட் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டில் ஹலோ ஃபஸ்ட்டு வீடியோன்னு இருக்குது. ஹலோ வேர்ல்டு இது H1, இது பேராகிராஃப். நம்ம ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா HTML என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். See you the next video. Bye.